தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உனக்கு துணையாய் இருக்கிறேன், மனிதர்களை கண்டு அஞ்சாதே, என் வல்லமையால் உன்னை பாதுகாத்து தைரியப்படுத்துவேன். எபிரேயர் 13:6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனிதர்கள் எனக்கு என்ன செய்வார்களோ என்ற கலக்கத்தில் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். சகாயர் என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவும் நேசர் என்று அர்த்தம். எலிசாவிற்கு விரோதமாக ஒரு பெரும் இராணுவமே வந்தபோது அவன் பயப்படவில்லை. ஏனென்றால் அவனோடு இருந்தவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர் என்று நிச்சயித்திருந்தான். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சதி செய்யலாம், குழிகளை வெட்டலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கும்போது அந்த திட்டங்கள் வாய்க்காது. மனிதர்களை குறித்த பயம் வரும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் பயம் விலகும். ரோமர் 8:31 படி, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இன்றே மனித பயத்தை உதறி தள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று எல்லா எதிர்ப்புகளையும் முறியடித்து உங்களை நிச்சயம் உயர்த்துவார். ஆமே. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே என் சகாயராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. மனிதர்களை குறித்த பயத்தை நீக்கி உமக்குள் தைரியமாய் நின்று ஜெயமெடுக்க கிருபை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.